ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மானியதல்லின்ற ஒரு ஊரில் வந்துருக்குறோம். நம்ம கூட ஒரு 3 பேர் வந்தானுங்க. பின்னாடி ரோட்டில் விட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஷையாக இருக்குது. நான் வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் சூப்பராக இருக்குது. வந்தோம், சுற்றி மலை தான். காலையிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்துருக்குறோம். மதியம் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்பி வரோம். இதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் நடப்போன்னு தெரில. இங்கே போயிட்டு உக்காந்துட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. அதுக்கே மணி 6 ஆகிடும். இப்போ சும்மா இருக்கிற டைமில் வீடியோ எடுக்கலான்னு வந்துருக்கிறேன். இந்த ஊரை கொஞ்சம் ஷார்ட்ஸ் கிளிப் எடுத்துக்கிறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஊர் வந்து சூப்பராக இருந்துச்சா, இதான் இந்த ஊரோட இது. அப்புறம் இங்கே என் கூட வந்த ஒருத்தன் வந்து ஒரு ஃபார்மர்கிட்ட போய் விசாரிக்கிறேன்ட்டு போனான். பாபு, சந்திரபிரபா அவன் பேர். நாங்களாம் அவனை வந்து பாபுன்னு கூப்பிடுவோம். அவர் வந்து இது வச்சுருந்தார், வண்டி மாடு வச்சுருந்தார். பேசலான்ட்டு போனால் அவர் ஏதோ 2 விஷயம் தான் சொன்னார், கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஆள் மாடு ஈத்துன்னு போகுதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் நான் வந்து ஒரு ஃபார்மர்கிட்ட போனேன். அவர்கிட்ட பற்றி கொஞ்சம் கேட்டேன். இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி எதனா கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ விவசாயம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் சப்போஸ் படிச்சுட்டு வந்தோன்னா எதனா இதில் பிழைக்க முடியுமா, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அப்படி கேட்க பார்த்து, எங்கே ஒன்றும் இல்லை, நானே அப்படி இப்படி விதைப்பா, ஏதோ கிடைக்கும் வயிற்றுக்கு, அப்படி இப்படின்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயம்லாம் பயிரிட்டுனா இந்த மான், மயில், பன்னி இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டுடுது, வீணாக்கிடுது. சாப்பிட்றத விட வீணாக தான் அதிகமாக ஆக்குது. எங்களுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் வேஸ்ட்டாக பூமியில் கொட்டுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ அப்படி ஒன்று போடுவாங்களா, ஏதோ கிடைக்குமா, அதை எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக இந்த அளவுக்கு விவசாயம் இல்லை, ஏதோ அவங்க போடுறாங்க, அதுதான். வேறு இந்த ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து சரி அவனுக்கு கூட போனாலே சரி ஏன்னா வீடியோ எடுக்கலான்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். அவனு இருக்கிற இடத்துக்கு போகிறேன், காட்டுறேன். ஏன்னா சப்போஸ் ஃபார்மரை மீட் பண்ணி ஏன்னா பேச முடிஞ்சதுன்னா பேசி காட்டுறேன். இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு ஆதிசன், சொல்கிறான். ஹாய் கைஸ், நான் ஒரு மலை பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா அப்படி அடக்கமாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா அப்படி ஏற்றமாக இருக்குது. பெரிய மலையில் வந்திருக்கோம். நெட்டும் கிடைக்க மாட்டேது, சார்ஜும் இல்லை ஃபோனில். தலைவன் ஏதோ பண்ணிருக்கான், வெயில் அடிக்குது வேறு. இங்கே பாருங்க, காரில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கடைசி விவசாயி படம் பார்த்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரில. அதில் வந்து அந்த முன்னாடியே சீனில் டீ கடைக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி வரும்போது அப்போ சொல்லுவாங்க, அவர் வந்து என்னப்பா ஒரு 300-400 கிலோமீட்டர் நடப்பார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. 4 ரோடு இந்த இடத்துல இருக்குது, எதுக்கு இந்த கரெக்டு கொண்டு வரேன்? அவன் 300-400 கிலோமீட்டர் நடந்துருப்பானே. அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டிசிஎஸ் போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 20-30 கிலோமீட்டராச்சும் நடக்கிற மாதிரி இருக்கணும். நாங்களாம் ஏறாத மலையே இல்லை, அவ்வளோ மலை ஏறி இறங்கிறனால. எல்லாருமே சரி டிசிஎஸ்ன்னு வந்துட்டா கிட்டத்தட்ட நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். நான்லாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10-20 கிலோமீட்டருக்கு மேலே தான் நடக்கிறதே. ஒரு ஊரில் எட்டுமே விட்டாங்கன்னா அந்த ஊரே ஒரு 2-3 சுற்றுவோம், அந்த மாதிரி இருக்கும். இந்த கலர் சட்டை என்னங்க, இந்த சட்டையை பாருங்கள். இந்த சட்டைக்கு என்ன தான் இந்த சட்டை கலரு? ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டு அது கடைசி விவசாயி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்லுவார், போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிற டைமில் அவர் வந்து கேட்பார் மயிலை கொண்டு போதிச்சதுக்காக. என்ன கேட்பாருன்னா அந்த தாத்தா வந்து அதில் புரியா தீ பிடிச்சிருக்கு, கவரும் கட்டையும் கொண்டு வந்தீங்களா, கைச்சி ஏறி இருக்கு. ஒரு நாள் நினச்சி பாருன்னா அந்த தாத்தா வந்து கடைசி விவசாயி தாத்தா வந்து இது இந்த எலக்ட்ரிஷியன் செய்கிறவங்க அவங்க தான் வந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. நான் ஈவிகாரன்லப்பா. ஆனால் வந்துருது பார்த்தா போலீஸ் வந்திருப்பாரு. போலீஸ்
அந்த மாதிரி தான் இங்கேயும் எங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் சட்டன்னு ஒரு கலர், இதுனா ஒரு கலரு. இதை பார்த்தா அந்த டான்ஸ் மரத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொடுத்தது கரெக்டு தான். இந்த சேருகீரு இறங்கி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறதுனா இந்த சட்டை தான் ஓரளவு தாங்குது. அதனால் இந்த கலர் கொடுத்துருக்காங்களா என்னான்னு எனக்கு சரியாக தெரியாது தான். ஆனால் இங்கே கிராமத்தில் இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, என்னப்பா தம்பி இந்த கரண்ட் இதில் வேலை செய்வீங்களா? அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா இது டிரான்ஸ்மரத்தில் இங்கே டிரான்ஸ்மரம் வரப்போதா? இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சட்டை. நாய்களுக்கு சுத்தமாக இந்த கலரை பார்த்தா பிடிக்கலையா என்னன்னு தெரில. இப்போ பார்த்தாலும் குலைச்சினே ஓடிடுது. எவ்வளோ நாய்கள் தெரியுமா குலைக்குது? இந்த சட்டையை பார்த்துட்டு குலைக்குதா இல்லை என்னான்னு சரியாக தெரில. நாங்கள் வந்தால் மட்டும்தான் குலைக்குதுங்க நாய். இங்கே கிரைசாந்திமம் ஃப்ளவர் போட்டுக்கிறாங்க பாரு, அப்படியே கடல் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. பூ குட் குவாலிட்டியில் இருக்குது, பக்காவாக இருக்குது பூ. இங்கே பாருங்கள், பறிச்சு வேணா கட்டுற பாருங்க. ஐயோ ஓனர் வந்தாங்கன்னா அடி போகிறாங்க. பின்னாடி வந்து லைனாக தென்னை மரம் இருக்குதுல்ல, இதே மாதிரி தென்னை மரம் வந்து தென்னை மரம்ன்ற பாரு. இங்கே வந்து தென்னை மரம் இருக்குது, லைனாக வந்து தென்னை மரம் இருக்குது. இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து 10 என்ன மரம் பனங்கா மரம் இருந்துச்சு. அது வந்து இந்த எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுறாங்க. பசங்களாம் வந்து பறித்து சாப்பிட்டு, நாங்கள் பறித்து சாப்பிட்டதை விட பசங்க அதிகமாக பறித்து சாப்பிட்டது வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த ஃபீல்டு உள்ளே வந்து வேஸ்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அதை சாப்பிட்டு ஃபுல்லாக இங்கேயே நாஸ்தி ஆகிட்டு போயிடுறாங்கன்ட்டு எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி இடைச்சிட்டாரு. 10 மரம் இருந்துச்சு, 10 மரத்தையும் வந்து டோட்டலாக வந்து வெட்டிட்டாரு. அடியோடு வெட்டி இன்னும் அது வந்து ஃபீல்டில் தான் கிடையாது அந்த மரம். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. 10 பனை மரம். இப்போலாம் எங்கே பனை மரம் இருக்குது? பனை மரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் வெட்டி போட்டோம் நாங்கள். 10 பனை மரம். இது வந்து எவ்வளோ நாளாக இருந்துச்சுலாம் தெரில. 40 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருந்துச்சு. ஃபுல்லாக அடியோடு வெட்டி போட்டார். காலேஜ்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன இந்த தம்பி என்ன பண்ணுறான்றதை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபீல்டில் போயிட்டு சாயில் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், இந்த உட்காந்து கலெக்ட் பண்ணுறோம் பாருங்கள் சாயில் சாம்பிள். யாருன்னா இந்த டைமில் இந்த ஃபீல்டு ஓனர் மட்டும் வந்தாருன்னா வச்சுக்க, எங்களை என்ன தெரியுமா நினைப்பார், தப்பாக நினைப்பார். இந்த மண்ணை ஆட்டையை போட்டு போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். காலேஜ்லேருந்து ஒரு வேலை, அதனால் இந்த மாதிரி வந்து மண் எடுத்துகிட்டுறான். ஆனால் மண் இந்த மாதிரி எடுக்கவே கூடாது, இவன் தப்பாக எடுக்கிறான். எப்படி எடுக்கணுன்றதை மறக்காமல் கேளுங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோவை நான் போடுவேன். இது வந்து சும்மா கடமைக்குன்னு இவன் எடுத்துகிட்டு வரான். பின்னாடி பாருங்கள், ஹாய் சொல்கிற ஆயிஷா. அவள் தான் மாட்டிக்கினான் இவன் பாருங்கள். இதுக்கப்புறம் மேம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் இந்த சாயில் சாம்பிள் இந்த மாதிரி தான் மேம் எடுத்துகிட்டு இருக்கிறான். பத்திரமா பார்த்து வச்சுக்கிங்க. இவன் வேறு எந்த வீடியோவில் இருந்தாலும் இந்த மாதிரி தான் கேட்குறான். அந்த தக்காளி வந்து டொமேட்டோ வந்து நான் சொல்லிட்டேன், நாங்கள் எல்லாம் ஒரே டீமு தான். இப்போ இவன் மட்டும் ஆட்டை போட்டு வந்தான்னா இவன் பேர் மட்டும் கெட்ட பேர் வந்துச்சான். அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம வீடியோவில் யாரும் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் எல்லாம் ஒரு ஜாலி பர்பஸ் தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மதில் எகிரி குச்சி தான் நாங்கள் வந்தோமே இந்த ஃபீல்டில். கிட்டத்தட்ட அதான் சொன்னேனே, இந்த மலை இதெல்லாம் தாண்டது வந்து எங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேலையே இல்லை. இப்போ வந்து தம்பி மேலே ஏறுவார் பாருங்க. ஏறா செட்டப்னு ஏறா, அவன் யாரு மாட்டாங்க. வாழங்க மயிராண்டி இருவார் இவருலாம் மட்டும் கை கொடுக்கணும். நாங்கள் சாயில் சாம்பிள்
எங்களை கூட்டிகிட்டு வந்த டிரைவருக்கு வந்து ஏதோ அர்ஜென்ட்டாக ஒர்க்கு வந்துச்சு போல இருக்குது. அதனால் சீக்கிரமாக கிளம்புறோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. ஆக்சுவலாக 6:45 தான் கிளம்புவோமே ஒர்க்கு முடிச்சுட்டு. இன்றைக்கி வந்து 4:30 கிளம்புற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குது. போய் வீட்டில் போயிட்டு ஜாலியாக இருப்போம். அவ்வளோதான். இத்துடன் இந்த வீடியோ முடிவுக்கு வந்துச்சு. மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். பாய் சொல்கிறா. பாய் பாய் காய்ஸ்.